நெல்ல வேக வைக்கிறதுக்கு முன்னாடி 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் அத ஊற வைக்கணுங்க. கம்மியான நேரம் ஊற வச்சீங்கனாலும் பிரச்சனை தான். அதிக மணி நேரம் ஊற வச்சீங்கனாலும் பிரச்சனை தான். தண்ணி ஊத்தி நெல்ல நல்லா அலாசும்போது பார்த்தீங்கன்னா, அதில இருக்கிற குப்பை, உமி, நல்லா விளைச்சல் இல்லாத நெல் எல்லாமே மேல மிதந்து வருங்க. அத அரிச்சு அப்படியே நம்ம அக்கட்ட எடுத்துறணுங்க. ஒரு தடவைக்கு 2, 3 தடவ நல்லா அலாசி எடுத்துக்கங்க. அப்பத்தான் நெல்ல ஊற வைக்கும்போது நெல்லுக்குள்ள இருக்கிற அரிசி வரைக்கும் ஈரப்பதம் நல்லா சமமா பரவுங்க. அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம நெல்ல வேக வைக்கும்போது நல்லா பதமா, பக்குவமா வெந்து வரும். இப்படி 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் ஊற வைக்கிறதுனால நெல்லுடைய தோல் பகுதி நல்லா சாஃப்ட் ஆகிருங்க. அப்போ வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆவி நல்லா அரிசிக்குள்ள வரைக்கும் இறங்கி நல்லா வேகுங்க. அது மட்டும் இல்லாம தோல்ல இருக்கிற சத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, அரிசிக்கு நல்லா இறங்கிரும். அதனாலேயே புழுங்கல் அரிசி நல்லா சத்தாவும், நல்லா ருசியாவும் இருக்குங்க. நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு அப்படிங்கிறதுனால வெறும் 2 அண்டாக்கு வேக வைக்கிற மாரி நெல் மட்டும் எடுத்து நல்லா அலாசி கழுவி ஊற வச்சிருக்கோங்க. நெல்ல ஊற வைக்கிறது சாதாரண வேலையா தோணலாம். ஆனா இந்த ப்ராசஸ் தான் அரிசியோட குவாலிட்டிய நிர்ணயமே பண்ணுதுங்க. அவசரப்படாம சரியான முறையில செய்ற வேலைக்கு தான் கடைசியில நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. டச்லயே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்ங்க.